மன்மத வருட பொதுப்பலன்கள் கும்பம். தண்ணீர் வெந்நீரானாலும் தளர்ந்தெரியும் நெருப்பை அவிக்கும் என்ற முதுமொழியை அறிந்த நீங்கள் 4 காசு சம்பாதிக்க கடல் கடந்து போனாலும் பாரம்பரியம் பண்பாட்டை மீறாதவர்கள். உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் கேந்திர பலம் பெற்று 10ஆம் வீட்டில் வலுவடைந்து நிற்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்வீர்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய சக்தியையும் நீங்கள் பெறுவீர்கள். அனுபவ அறிவை பயன்படுத்தி சிக்கல்களும் தீர்வுகளையும் காண்பீர்கள். உங்களுக்கு நிர்வாக திறமையெல்லாம் அதிகரிக்கும். தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபடுவீர்கள். அழகும் ஆரோக்கியமும் கூடும். நோயின் தன்மை குறையும். சூரியன் செவ்வாய் புதன் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் பூமி பிரச்சனை தீரும். பாகப்பிரிவினை நல்ல விதத்தில் முடிவடையும். இளைய சகோதரர்களின் வகையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உங்களின் பிரபல யோகாதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்தில் வலுவடைந்து நிற்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் வசதி வாய்ப்புகள் பெருகும். வாகனம் புதிதாக வாங்குவீர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் தவிர்க்க முடியாத செலவுகளும் திடீர் பயணங்களும் இருக்கும். பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். பழைய கடனை நினைத்து அவ்வப்போது பயந்து கொண்டிருப்பீர்கள். அதையே சமாளிக்க முடியவில்லை, இப்போது புதிய கடன் வேறு அதிகரிக்கின்றதே என்று நினைத்து கலங்குவீர்கள். இதுநாள் வரை காப்பாற்றி வைத்திருக்கக்கூடிய குடும்ப கௌரவம் நல்ல பெயரை எல்லாம் இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் உங்களுக்கு உள்மனதில் தோன்றும். அவ்வப்போது தூக்கமும் குறையும். 5/7/2015 முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் அது முதல் படபடப்பு நீங்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவிக்கு ஒன்று சேர்வார்கள். மனைவிக்கு இருந்த கழுத்து வலி மூட்டு வலி நீங்கும். தடைப்பட்ட அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடிவடையும். எப்போது பார்த்தாலும் வீட்டில் குழப்பங்களும் சண்டைகளும் சச்சரவும் நிலவியதே அந்த நிலை மாறும். சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். மகளுக்கு தள்ளிப்போன திருமணம் நீங்கும். எதிர்பார்த்தபடி அமையும். நல்ல வரனும் அமையும். பெரிய நோய் இருப்பதாக நினைத்து அவ்வப்போது கலங்கினீர்களே, அவையெல்லாம் நீங்கும். நல்ல மருத்துவர் அறிமுகமாவார். நோய்கள் விலகும். கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்தவர்கள் மதிக்க தொடங்குவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு திருமணம் கிரகப்பிரவேசத்தை முன்னிட்டு நடத்துவீர்கள். வழக்குகள் சாதகமாகும். வீடு கட்ட பிளான் அப்ரூவல் ஆகி வரும். புது டிசைன்களில் நகை வாங்குவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேதுவும் 8ல் ராகுவும் நின்று கொண்டிருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் பண விஷயத்தில் கராராக இருங்கள். மற்றவர்களுக்கு ஜாமீன் கேரண்டர் கையொப்பமிட வேண்டாம். தவறான வாக்குறுதி தர வேண்டாம். கண் எரிச்சல் கண்வலி வந்தால் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். உடனடியாக மருத்துவரிடம் பரிசோதித்துக் கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை குறையுங்கள். பூச்சிக்கடி கொசுக்கடியில் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வரக்கூடும். 2 சக்கர வாகனத்தில் செல்லும் போது மறவாமல் தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். 8/1/2016 முதல் கேது உங்களுடைய ராசிக்குள் நுழைவதால் உடல் உஷ்ணம் அதிகமாகும். சோர்வு களைப்பு அதிகரிக்கும். முன்கோபத்தால் நல்லவர்களின் நட்பை இழக்க நேரிடும். எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். ஆனால் குருவின் பார்வை ராசியில் இருக்கும் கேதுவின் மீது விழுவதால் கேதுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைந்து நல்லது நடக்கும். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளிநாட்களிடம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். ராகு 7ல் நுழைவதால் மனைவிக்கு கர்ப்ப கோளாறு தைராய்டு பிரச்சனைகள் வரக்கூடும். சின்ன அறுவை சிகிச்சைகள் மனைவிக்கு வந்து போகும். ஆனால் ராகு 7ஆம் வீட்டில் நுழைந்தாலும் குருவுடன் சென்று சேர்வதால் கெடுபலன்கள் குறையும். கணவன் மனைவிக்குள் குழப்பம் ஏற்படுத்த சில முயற்சிப்பார்கள். திடீரென்று அறிமுகமாகுவரை வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டாம். வியாபாரிகளை சில மாற்றங்கள் செய்வீர்கள். இதுவரை ஆர்வமில்லாமல் இருந்தீர்களே, உப்பு விற்க போனால் மழை பொழிந்தது என்ற பழமொழிக்கேற்ப நீங்கள் எதை தொட்டாலும் அது நஷ்டத்தில் சென்றே முடிந்தது. வேலையாட்கள் உங்களை ஏமாற்றினார்கள். பங்குதாரர்களாலும் நீங்கள் பழிவாங்கப்பட்டீர்கள். அந்த நிலையெல்லாம் இந்த வருடத்தில் மாறும். குறிப்பாக 5/7/2015 முதல் வியாபாரம் சூடுபிடிக்கும். கடையை வேறு இடத்துக்கு மாற்றுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்த பண உதவியும் கடன் உதவியும் கிடைக்கும். நல்ல மனசுள்ளவர்கள் பங்குதாரர்களாக வருவார்கள். அதே போல உங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நல்ல வேலையாட்கள் எல்லாம் அமைவார்கள். அதேபோல் உங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள். விடுபட்டு போன பழைய தொடர்புகள் வியாபாரத்தில் கிடைக்கும். பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். புது வாடிக்கையாளர்கள் உற்சாகம் அடைவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி உணவு துணி வாகன வகைகளால் லாபம் அதிகரிக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருந்தவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் சரியாகும். வாரா கடன்கள் வசூலாகும். வெளிநாட்டு நிறுவனங்களிடம் சேர்ந்து தொழில் தொடங்க வாய்ப்பு அமையும். உத்தியோகஸ்தர்களை
கடந்த ஆண்டு நீங்கள் கசக்கி பிழியப்பட்டிருப்பீர்கள். கடினமாக உழைத்து அதற்காக பாராட்டுக்களும் பாங்களும் கிடைக்காமல் தவியாய் தவித்தீர்கள். சக ஊழியர்களாலும் நீங்கள் சின்ன சின்ன அவமானங்களை சந்தித்தீர்கள். மூத்த அதிகாரிகளாலும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்கள். அந்த நிலை இந்த வருடம் மாறும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை ஆதரிக்கும் புது அதிகாரி மேலதிகாரியாக வருவார். சக ஊழியர்களுக்கும் உங்களுடைய உண்மைத்தன்மை உணர்வார்கள். கன்னிப்பெண்களை, கூடா நட்பால் நிம்மதி இழந்தீர்களை, இனி நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். கெட்டவர்களிடமிருந்து விடுபடுவீர்கள். பெற்றோருடன் இருந்து மோதல் நீங்கும். காதல் விவகாரத்தில் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். சுயநலவாதிகளிடமிருந்து விடுபடுவீர்கள். உங்கள் ரசனைக்கேற்ப நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வரன் அமையும். திருமணம் சிறப்பாக முடிவடையும். உங்களுடைய கல்வி தகுதிக்கேற்ப நல்ல வேலையும் கிடைக்கும். சிலர் வீடு மனை வாங்குவீர்கள். வெளிமாநிலத்தில் அயல் நாட்டில் வேலை கிடைத்தால் ஏற்றுக்கொள்வது நல்லது. மாணவ மாணவிகளே, மறதி எல்லாம் நீங்கும். நினைவாற்றல் பெருகும். நன்கு படிக்கக்கூடிய மாணவர்களின் நட்பு கிடைக்கும். வகுப்பறையில் ஆசிரியர்களின் சந்தேகங்களை கேட்க தயங்கினீர்களே, அந்த தயக்கம் தடுமாற்றம் நீங்கும். கடினமான பாடங்களில் கூட அதிக மதிப்பெண்கள் பெறுவீர்கள். எதிர்பார்த்த பாடப்பிரிவில் விரும்பிய கல்வி நிறுவனத்தில் எளிதாக சேருவீர்கள். சிலர் மாநில அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்பிருக்கிறது. அரசியல்வாதிகளை, எதிர்க்கட்சியினரையும் தாண்டி தொகுதி மக்களிடையே நல்ல பெயர் வாங்குவீர்கள். கோபப்பட்ட தலைமை உங்களை அழைத்து புதிய பொறுப்புகளை தரும். கட்சிக்குள் இருந்து வந்த கோஷ்டி பூசல்கள் விளங்கும். கலைத்துறையினரே, வெளியில் முடியாமல் இருக்கும் வந்த உங்களுடைய படைப்புகள் வெளியாகும். சக கலைஞர்களின் பாராட்டுகள் கிடைக்கும். மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்படுவீர்கள். விவசாயிகளே, மாறுபட்ட யுக்திகளை கையாண்டு விளைச்சலை இரட்டிப்பாக்குவீர்கள். ஊரில் மதிப்பு மரியாதை கூடும். வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் எல்லாம் இந்த வருடம் நடந்தேறும். மூலிகை, கோழி வளர்ப்பு, செங்கல் சூளை இவற்றின் மூலம் பணவரவு அதிகரிக்கும். இந்த புத்தாண்டி எவ்வளவோ முயன்றும் முன்னுக்கு வராமல் முணங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் வெற்றி பெற வைப்பதுடன் வருங்கால திட்டங்களையும் நிறைவேற்றுவதாக அமையும். பரிகாரம்: செங்கல்பட்டு அருகேயுள்ள சிங்கப்பெருமாள் தலத்தில் அருளும் பாடலாத்திரி நரசிம்மனை தரிசித்து வாருங்கள். அன்னதானம் செய்யுங்கள்.